ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நியர் இஏ கிட்ட. ஸோ பைக்கர்ஸ் டேன்ட்டு ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை வந்து கல்ஃப் வித் ரைட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் ஒரு 175 to 200 பைக்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இப்போ நியர் மகாபலிபுரம் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு அவசரமான ரைடாக இருக்க போது நினைக்கிறேன். இட்ஸ் சண்டே மார்னிங். அப்படியே வ்ளாகரில் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஸோ எல்லா பைக்கர்ஸும் வெளியே வராங்க, பார்க்கலாம். பார்த்து 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 ஏன்டா பின்னாடி வரா? இந்த பைத்தியக்காரம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் ரைட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். லெட்ஸ் see. ஸோ எப்படியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி எப்படியோ ஒரு 100 பைக்கர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கலாம் இந்த ரைடு எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு தெரியல, கொடியை காட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் கோ படி. ஒரே ஒரு இன்டர்செப்டாரை பார்த்துட்டேன். ஸோ அதேமாரி இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 600 ஸோ அண்ட் ஒரே ஒரு C900 2 inline 4 தான் இருக்குது. நாங்கள் செக் பண்ண வரைக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க கூட 300 தான் வச்சுருக்கான். ஸோ ரைடிங் இஸ் மஸ்ட். எப்பவுமே ஹெல்மெட் க்ளவுஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ கிளம்பியாச்சு. யூ கேன் see ஃப்ரண்ட்டில் பைக்கர்ஸ், பின்னாடி பைக்கர்ஸ். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சண்டே ரைட். ஸோ இந்த ரைடே இந்த அளவுக்கு அமையுன்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக சும்மா ஒரு நார்மலாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் இன்ஸ்டாகிராமில், லைக் பக்கோடா சாய் அண்ட் பக்கோடா ஐ திங்க். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஸோ இருக்கிற எல்லா குழுலேருந்தும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க, செலிப்ரிட்டின்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய மோட்டோ ப்ளாகர்ஸ். ஸோ இப்போ எப்படி போகிறோம்னா லைக் மவுண்ட் ரோடில் இருக்கும். மவுண்ட் ரோடு எடுத்துகிட்டு கோட்டூர்புரம் போயிட்டு, ஸோ அங்கேருந்து திருவான்மியூர் டைட்டில் பார்க் லெஃப்ட், அங்கேருந்து நம்ம ஈசிஆர் ரோடு எடுப்போம். ஸோ ஈசிஆர் ஒரே ஸ்ட்ரைட். ஈசிஆர் ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் ஆக்சுவலாக அந்த ரெசார்ட் நேம் என்னவோ போட்டிருந்தாங்க, லைக் சம் பேர் ஆர் சம்திங் லைக் தட். ஃப்ரெண்டில் போகிறதுன்னு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவந்த் பெனலி 300. நான் ட்ரைவ் பண்ணியிருக்கிறது நம்ம வண்டி பென்லி 600. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்ககிட்ட வந்து 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபோர் பைக்கில் ஒரே ஒரு கடுப்பு, ஒரே கியரில் பின்னாடியே போகிறது. ஓகே, சிக்னல் போட்டாங்க. வி ஷுட் வெயிட். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நோ யூஸ்.
பைக்கர்ஸ் முடிச்சிடலாம். ரைட்டில் போனாலும் எப்படி போனாலும் தெரியலையே. ப்ரோ ரைட்டா? தேங்க்யூ. ஆர்கனைஸ் பண்ணது இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்ஃப். ஸோ அந்த இது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பின்னாடி வராங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக மிரர் போட்டு வந்துருக்கணும் போல. பரவாயில்ல போவோம். இந்த விளாகாச்சும் நான் அப்லோட் பண்ணோம்னா தெரியல. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ கண்டிப்பாக இந்த விளாக் நம்ம அப்லோட் பண்ணி ஆகும். எப்படி போகிறாங்க? ஸ்ட்ரெயிட் 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 ஸ்ட்ரெயிட். ஒரே ஒரு Z900 தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு Z900. வேறு பைக்ஸே நான் பார்க்கல. நிறைய நிஞ்சா 300 அண்ட் பெனிலிட்டி RK502 ஏகப்பட்ட வண்டி கைஸ். 1 2லாம் எவ்வளோ வண்டி, எனக்கு தெரிஞ்சு 50 வண்டி கிட்ட அவனுங்களே இருப்பானுங்க போல. அவ்வளோ 502. நிறைய இமாலயன் வந்திருக்கு. ஸோ அட்வென்ச்சர் பைக்ஸ் ஏகப்பட்ட பைக்ஸ் வந்திருக்கு. V-Strom, சுசுகி V-Strom. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிலலாம் நான் ரொம்ப பார்க்கல. ஒரு 2-3 வண்டி தான் பார்த்தேன் ஜிடியில். ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிடி போகுது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிடி போகுது. வேறு என்ன வண்டி? நிஞ்சா 300, நிஞ்சா 650, ராயல் என்ஃபீல்டு இருந்தது. ஒரு வாட்டி விளாக் பண்ணும்போது ஆடியோ இருக்கு, ஆடியோ ஆகலை. ஒரு சீக்கிரம் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கணும். இதை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதேமாதிரி நிறைய பொண்ணுங்க, ஏகப்பட்ட பொண்ணுங்க இந்த ரைடில். ஸோ கப்பலாகவும் இருக்காங்க அண்ட் சோலோவும் இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு யாரும் B3ல வந்தாங்க. ஒரு பொண்ணு கால் கூட தலை காப்பாற்றாங்கன்னா வந்தது. ஜாலியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறவங்க. அவங்க தான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. முன்னாடி நம்பர் பிளேட் எழுத மறந்ததுலேயே கரெக்டாக சவுண்டு கொடுத்துட்ருக்கேன். ஒரு மணி படி எடுத்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ ரேவன் 7ல் இருக்கான், நான் 8th பொசிஷனில் இருக்கேன். நல்ல வேலை இங்கேருந்து வரும்போதே பெட்ரோல் ஒரு 800க்கு ஃபில் பண்ணிட்டேன்.
ஃபர்ஸ்ட் ரைடுன்றனால எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியல. ஆக்சுவலாக என்னோட ஸ்பீடோமீட்டர் ஓடாது. ஏன்னா ஏபிஎஸ் கேபிள் நாங்கள் கழட்டிட்டோம். ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால ஏபிஎஸ் கேபிள் அன்றைக்கி ஒர்க் ஆகலை. என்னோட ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தா அப்புறம் கேட்டோம். அந்த கேபிளே கேபிளே நம்ம கலட்டிட்டதுனால ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகும். வெறும் ஆர்பிஎம் மீட்டரும் ஓகே. ஸோ எவ்வளோ பேர் நீங்களே பாருங்கள். டவர் பின்னாடி ஃப்ரண்ட்டில் சைடில் எல்லா இடத்துலையுமே. என்னடா 8th பொசிஷன் தெரியல இப்படி பின்னாடி சாப்பிட்டே போயிடுச்சுனா ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பீடாக போகிறதுக்கு. நம்ம பட் இதே ஃபாலோ பண்ணணும். பொறுமையாக போகிறது எப்பவுமே சரி. சொன்னா எங்க போயிட்டு இருக்கான் அவன். போகுது ஃப்ரண்ட்ல நம்ம ஏரியா அங்க ஒரு விஷயம் போகுது. R153 எம்டி அதிகம். R153 எம்டி ஏகப்பட்ட வண்டி. Signal, hey, it's a free left, huh? Yes, it's a free left. Aha. Sorry, opposite. எங்க மூக்கின் பின்னாடி போனா போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? எடுத்து போய் எனக்கு ஒரு ஆள் இருந்தால் சூப்பராக வீடியோ எடுக்கலாம். அவங்க ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் பயங்கரமாக கட்டுவாரு தலைவர். ரைடு போனாலே அப்படி தான் காட்டுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஆக்சுவலாக அது என்ன வண்டி டியூப் நினைக்கிறேன். ஆமாம், டியூப் கேடிஎம்ல தான் ஏதோ வண்டி கவனிக்கல. ஹேண்டிகேப் அவர் இந்த ரயிலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சீரியஸாக ரொம்ப சூப்பரான விஷயம். That's good, bro. போலாம். என்ன பண்ணுறாரு அவரு? என்னவோ பண்ணுற போகிறாரு நினைக்கிறேன். வீடியோ எடுக்க போகிறாரா? இங்கெல்லாம் பயங்கரமாக பிடிப்பேன். எங்கே அங்கே பார்த்தீங்களா? ஓ, அது ஸ்கூட்டர். ஸோ R155 வெள்ளிட்டியாக இருக்கே, நல்லா இருக்கு. போட்டுடலாம். வெள்ளிட்டியாக இருக்கே. ஏகப்பட்ட பைக்ஸ். என்னடா ஓகே, நமக்காக ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சீன் பட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்.
800. ஓகே. சி 800 900 இல்லையே 900 தானே இது. ஆமாம் 900 தான். சாரி. அதுக்கு அப்படியே குதிரைக்கு அந்த கடிவாளம் கட்டணும் கிடையாது. வேணும் இல்லை அது என்ன வண்டி நிஜா 300. எஸ். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்தா ஈஸ்ட் கோஸ்டல் ரோட். இட்ஸ் கால்ட் ECR. ஓகே டாமினார். டாமினார் கூட ஏகப்பட்ட வண்டி வந்துருக்கு. மகாபலிபுரம் வரைக்குமே லாபம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கே இது. அங்கே ஆபத்து விட்டவன யாபையா C900 ஒரே ஒரு பெல்லி 300 நாங்கள் பார்த்த வரைக்கும். அப்புறம் ஒரு TNT 250 இருந்தது. பெனிலியில் அகெயின் 502 அண்ட் 502X. பெனிலி இம்பீரியல் 400 இல்லை, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே அது ஒரு கவாசகி C650 ஒன்று. C650 ஒன்று இருக்குது. வேறு 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 ஹிமாலயன், அதாவது KTM, ஓகே RC 200, டியூப் 200, டியூப் 390 பார்த்த மாதிரி இல்லை. அகைன் ஒரு டாக்டர் 400. ஏகப்பட்ட வண்டி. முன்னாடி ஒரு அப்பாச்சி RR 310. என்ன பண்ணுறாங்க லெஃப்ட் பார்த்தீங்களா ஆக்டிவா சூப்பர்ல. பெரிய வண்டி சின்ன வண்டி எந்த வண்டினாலுமே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் லெவல் வச்சா
வழியாக எல்லாரும் ஃப்ரெண்டில் வந்து நின்றுவாங்க. நான் பார்த்தேன் ஈசிஆர் ரோட்டில் போய் கண்டினியூ பண்ணலாம். போதும் ஈசிஆரில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணு.